ஆந்திராவிலிருந்து மதுரைக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ கஞ்சாவை காரில் கடத்த முயன்ற 3 பேரை கிருஷ்ணகிரி போலீசார் கைது செய்தனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீப். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திரா மாநிலத்திலான அருகே உள்ள ஆந்திரா மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கிருஷ்ணகிரி மதுவிலக்கு அமல்பிரிவு போலீசார் ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்று மதியம் அப்பகுதியில் ஆந்திரா மாநில எல்லை பகுதியிலான பள்ளி கிராமத்தில் கிருஷ்ணகிரி மதுவிலக்கு அமல்பிரிவு போலீசார் பிரகாஷ் தலைமையிலான போலீசார் அப்படி வாழ்வதற்கு ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த காரை நிறுத்தி போலீஸ் சோதனை செய்த போது அந்த காரில் சுமார் 100 கிலோ கஞ்சா ஆந்திரா மாநிலத்திலிருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. காரில் வந்து மதுரை மாவட்டம் ஆயப்பட்டி பகுதியை சேர்ந்த வெள்ளப்பாண்டி மற்றும் ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த வேணுகோபால் மற்றும் ஹரிகிருஷ்ணா ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 100 கிலோ அதாவது 10 லட்சம் மதிப்புள்ள 100 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த போலீசார் கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு சுமார் 100 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.